கடவுளை என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி சாய்த்தருளும். திருப்பாடல்கள் 54:2, சங்கீதம் 54:2வது வசனம். நம்ம வாழ்க்கையில இந்த தடைக்கற்கள்லாம் நிறைய வரும்ல, பிரச்சனைகள் வரும், அல்லது தோல்விகள் வரும், நம்பிக்கை துரோகம் வரும். அப்ப இதெல்லாம் வரும்போது நம்ம துவண்டு போயிடுறோம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையில பரவசமா இதை மாற்றுவதற்கு நிறைய முயற்சிகள் இருக்குது. அது தோல்வி வரும்போது துவண்டு போயிடாம, துக்கம் வரும்போது வேதனையோட நம்ம அப்படியே முழுகி போயிடாம, அதிலிருந்து நம்ம வெளிவருவதற்கான வழிகளை நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமா. இதற்கு திருமறையில நிறைய உதாரணம் இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்ற பாருங்க. அதாவது இந்த சவுலுக்கு தப்பி ஓடின தாவீது ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு இல்லையா. அப்ப அந்த அவர் தாவீது அந்த பாசறையில அங்க கிளம்பி இறங்கி இருக்கிறாருன்னா அந்த ஊர் மக்களுக்கு அது பாதுகாப்பு, தாவீது எங்க கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும். ஆனா இவங்க எல்லாம் என்னப்பா, அவர்கிட்ட நிறைய விஷயம் நன்மைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா, அந்த சிப்புரா இருந்தா செய்யறாங்க, சவுல் கிட்ட ஓடி போயிட்டு, சவுலே சபையில நீங்க ரொம்ப ஆவலா தேடி கொண்டிருக்கிற தாவீது எங்க ஊர்லதான் இருக்கிறாரு, எங்க இடத்துலதான் இருக்கிறாரு அப்படின்னு போய் அவரை காட்டி கொடுக்குறாங்க. இப்ப இவர் காட்டி கொடுத்த விஷயம் இங்க தாவீதுக்கு தெரிகிறது. தாவீது பாத்தீங்கன்னா, அதாவது மிகப்பெரிய ஒரு கோலியாத்தை வீழ்த்தின தாவீதுக்கு சவுல வீழ்த்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவருடைய சிந்தனை என்னன்னா, அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது என் கையை நான் போட மாட்டேன். இதுக்காகத்தான் அவர் பயந்து பயந்து ஓடி ஓடினாரு சவுலுக்கு. வேற ஒண்ணு சவுலுக்கு அவர் பயந்து வேற விஷயத்துக்காக ஓடல, அவரை நம்ம எதிர்த்து இருக்கக்கூடாதுன்றது அவருடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி நேரத்துல இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுக்கு தாவீது மேற்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள்கிட்ட போய் நிக்கிறாருங்க. அவருடைய சமூகத்துல விடுறார். ஆண்டவரை என்னை காப்பாற்றும், கடவுளை என்னை காப்பாற்றும், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவது. அப்ப அவர் ஆண்டவரிடத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார், தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கிறார். ஆண்டவரும் அதிலிருந்து வெளியில தாவீது வருவதற்கு உதவியாளராக இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வில ஒரு இக்கட்டான சூழலிலே நாம் எதை குறித்து நாம் ஓடிக்கொண்டில்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருதயத்தை ஊற்றும் பொழுது, நம்ம விண்ணத்தை தெரிவிக்கும் பொழுது, அந்த துன்பத்திலிருந்து இக்கட்டிலிருந்து நாம் வெளிவருவதற்கு ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அப்படி உதவி செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உதவியாளராக இருந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உதவியாளராகிய நீர் எங்களை கரம் பிடித்து இந்த நாளை வழி நடத்தும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.